டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து விபத்திற்குள்ளாகி இருக்கக்கூடிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கார் தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகளையும் அதை அணைக்க முற்படக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்போ அங்கே தீயை அணைக்கும் பணி எந்த நிலையில் மும்முரமாக ஈடுபட்டு வருது? வேற யாரெல்லாம் அங்கே களத்துக்கு வந்திருக்காங்க? டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் சில கார்கள் திடீரென வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே தான் மெட்ரோ ரயில் நிலையமும் அமைஞ்சிருக்கு. செங்கோட்டையை விட்டு வெளியே வந்தாலே மெட்ரோ ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதலாவது கேட்டு பகுதியில் தான் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று வெடித்ததாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் டெல்லி செங்கோட்டையாக இருந்தாலும் சரி, அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய பஜாராக இருந்தாலும் சரி, சாந்தி பஜாராக இருந்தாலும் சரி, அங்க வரக்கூடிய எல்லா பொதுமக்களும் செங்கோட்டைக்கு வெளியே தான் காரை நிறுத்திவிட்டு செல்வது வழக்கம். அப்படி நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் ஒன்றுதான் வெடித்திருக்கிறது. அந்த கார் வெடித்ததில் ஏற்பட்ட தீ விபத்தில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மேலும் சில கார்களிலும் தீ பற்றி எரிந்திருக்கிறது. இதனால் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேறு ஏதேனும் சதி செயல் காரணமாக இந்த கார் வெடித்ததா அல்லது தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த கார் வெடித்ததா என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. தீயை அணைக்கக்கூடிய பணியிலே 3 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று அங்கு தீயை அணைக்கக்கூடிய பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இது ஏன் இந்த அளவுக்கு மிகவும் முக்கிய பரபரப்பாக பேசப்படுகிறது என்றால், டெல்லி செங்கோட்டை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. தொல்லியல் துறையால் பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது இங்குதான் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவது வழக்கம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் டெல்லி, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சுமார் 2900 கிலோ வெடிப்பொருட்களை காவல்துறையினர் கண்டெடுத்திருக்கின்றனர். இதற்கு பின்னணியில் பல்வேறு சதி செயல்களை நிகழ்த்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வெடி விபத்து நடைபெற்றிருப்பது என்பது சதி செயல் இருக்கலாமோ, தீவிரவாதிகளுடைய கைங்கரியம் இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக தடவியல் துறையினும் தங்களுடைய குழுக்களை அனுப்பி இந்த வெடிப்பு ஏற்பட்டதா என்பதை தாங்கள் ஆய்வு செய்து வருவதாக தடயவியல் துறையினரும் தெரிவித்திருக்கின்றனர்.